ஒரு நேரத்துல நிறைய மனிதர்கள் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ஏன் அவங்க செத்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆர்மி சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, இங்க வந்து வேம்பயர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வேம்பயர்ஸை கொல்லணும்னா டேம்பேர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன கூட்டு வந்தா தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்கிட்ட ஒருத்தன் சொல்றான். சொல்லும் போது நம்ம ஹீரோவை கூட்டு வராங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்காப்புல, வேம்பயர் எல்லாம் நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூடா விட்டு அந்த கிராமத்துல பணம் சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காப்புல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேம்பயர் கூட மோத தான் தனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜரோட ஹெட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயினும் ஒரு வேம்பயரா தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வேம்பயரோட கடவுள் ராஜாவா ஒருத்தன் இருக்கான் பாருங்க வில்லே, அவனை எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட சிம்பிள் லைனு. இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒளிப்பதிவா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டோன்லேயே, அந்த இருள் சூழ்ந்த மணிக்கு ஒரு டார்க் டோன்லேயே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வேற லெவல்ல நல்லா ரிச்சாவே இருந்துச்சு. அப்போ இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் இருக்கு. ஏன்னா படத்துல மிடில் ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து பாதி இது ரொம்ப லேகாக தான் தெரியுது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வர சீன்லாம் நமக்கு ரொம்ப நல்லாவே இருந்து என்கேஜாக போனாலும் இடையில வர சீன்ஸ் பூரா நமக்கு லேக் ஆகிறதுனால படம் கொஞ்சம் தொய்வு அடைய தான் செய்யுது. அந்த லேக்னஸை மட்டும் சமாளிச்சு இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஓகேவான படம் தான்.